ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஆர்மி வெல்ஃபேர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நல்சா, அதாவது நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்றது. நல்சா என்றால் என்ன, இதன் மூலமா இந்திய ராணுவத்துல இப்போ சர்வீஸ்ல இருக்கிறவங்க இல்ல முன்னாள் ராணுவத்தினருக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும், அந்த நன்மைகளை பெறுவதற்கு நாம எப்படி அப்ளை செய்யணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நல்சா NALSA அப்படின்னா என்ன? நல்சா அப்படிங்கிறது நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி, அதாவது தமிழ்ல சொல்லணும்னா தேசிய சட்ட சேவைகள் ஆணையம். இது அரசு அமைப்பு. இலவச சட்ட உதவி மற்றும் உரிமைகள் பாதுகாப்பு வழங்குவதே இதனுடைய முக்கிய பணி. முன்னாள் ராணுவத்தினர், தற்போது பணியில் உள்ளவர்கள், அவர்களுடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் இந்த நல்சாங்கிறது ரொம்பவும் உதவியா இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதுல பார்க்கணும். இந்த நல்சா அப்படிங்கிற இது எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்திய வீரர்கள் நாட்டை பாதுகாப்பதற்காக எல்லையில் கடுமையான சூழ்நிலைகளிலும் தீவிரவாத எதிர்ப்பு போரிலும் கடும் காலநிலை பிரச்சனையில பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பாதுகாப்புல இருக்கும்போது அவருடைய குடும்பங்கள் பிறர் உதவி இல்லாமல் தனிப்பட்ட மற்றும் சட்ட சிக்கல்களுடன் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த சிக்கல்களை புரிந்து கொண்டு இந்திய நீதித்துறை அவர்களுக்கு ஆதரவாக ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுத்தது. அதாவது 2025ஆம் ஆண்டு கார்கில் விஜய் தினம், அதாவது ஜூலை 26 அன்னைக்கு இந்திய தேசிய சட்ட சேவை ஆணையம், அதைத்தான் நம்ம தமிழ்ல சொல்றோம், இங்கிலீஷ்ல நல்சான்னு சொல்றோம். அதாவது வீர பரிவார் சகாய யோஜனா 2025 என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இந்தியாவில் வீரர்கள் மற்றும் ஓய்வூதியமான மற்றும் பணியில் உள்ள அனைவருக்கும், அவங்களுடைய குடும்பங்களுக்கும் தனியாக உருவாக்கப்பட்ட முதல் சட்ட உதவி திட்டம் இதுதான். இல்ல ஓகே, இந்த நல்சா அதன் மூலமா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம சொல்லியிருந்தோம், இந்த நல்சாங்கிறது முன்னாள் முப்படை வீரர்களுக்கும் இந்த இது பொருந்தும். சர்வீஸ்ல இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லாமல் இவர்கள் முன்னாள் முப்படை சார்ந்தவர்களுக்கும் இதன் மூலமா நன்மைகள் கிடைக்கும்னு. ஓய்வூதியம் சம்பந்தமான பிரச்சனைகள், அரியர்ஸுடைய சம்பந்தமான பிரச்சனைகள், அதாவது PPO, 1 rank 1 பென்ஷன் வரல, இல்ல MACPல பிரச்சனை, இல்ல ஸ்பர்ஸ் போர்ட்டலுடைய குறைபாடுகள் போன்றவற்றுக்கு சட்ட ஆலோசனை பெற வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இருந்தால் இதன் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்ற ஒரு இது. மேலும் சம்பளம், சேவை தொடர்பான பிரச்சனைகள், அதாவது சம்பள நிலுவைத் தொகை, பதவி உயர்வு தொடர்பான வழக்குகள், அதாவது சில பேருக்கு ரேங்க் அப்டேட் ஆகாம இருக்கும், பல தடவை முயற்சி பண்ணிட்டு அது ஆகலை அப்படிங்கும் போதுதான் நம்ம இந்த கேஸ் போவோம். பொதுவாக புரிஞ்சுக்கணும், நன்மைகள் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதுல போய் அப்ளை பண்ணக்கூடாது. நீங்கள் உங்களால முடிஞ்ச வரைக்கும் நீங்க டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணிருக்கீங்க, சஃபிஷியன்ட் கம்யூனிகேஷன் பண்ணிருக்கீங்க, அப்பவும் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகலை அப்படிங்கிற பட்சத்துலதான் நீங்க இந்த நல்சாவை கான்டாக்ட் பண்ணிக்கிறது நல்லதா இருக்கும் அப்படிங்கிறது தனிப்பட்ட கருத்து. சொத்து நிலம் பிரச்சனைகள், நில உரிமை, வாரிசு சண்டை, வீட்டு சிக்கல்கள், இது போன்ற பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்படுறது இங்க. குடும்ப பிரச்சனைகள், விவாகரத்து, பராமரிப்பு தொகை, குழந்தைகளுடைய உரிமைகள் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் இங்க தீர்வு அளிக்கிறார்கள். நிதி பிரச்சனைகள்ல குறிப்பா வங்கி கடன், காப்பீடு தொடர்பான சிக்கல்கள் ஏதேனும் இருந்தா நீங்க கோர்ட்டுக்கு அணுக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தா இதன் மூலமாக நீங்க பயன்பெறலாம். மேலும் சட்ட ஆலோசனை, அதாவது மற்றும் வக்கீலுடைய உதவி, இலவசமாக வழக்கறிஞர் நியமனம், ஒரு செயல் செய்ய நினைக்கிறீங்க, அதுக்கு சட்ட ஆலோசனை வேணும் அப்படின்னா இதன் மூலமா நீங்க வாங்கி பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுலன்னு லோக் அதாலத் வழியாகவும் விரைவான தீர்வு வழங்கப்படுதுன்னு இந்த நல்சாவுடைய நன்மைகள் இதுதான். இதுல யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற முதலே சொல்லியிருந்தா, இருந்தாலும் திரும்ப வருகிற இந்திய ராணுவம், கடற்படை, விமானப்படை வீரர்கள், அதாவது முன்னாள் முப்படையை சார்ந்தவர்கள் அனைவருமே இதுல அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாம அவருடைய மனைவிகள், குழந்தைகள் சார்ந்த பெற்றோர்கள் அவர்களும் இது மூலமா விண்ணப்பிச்சு அவங்களுக்கு உரிய பலனை பெறதுக்கான வாய்ப்புகளும் இதுல இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதுல சரி, இதை எப்படி விண்ணப்பிக்கிறது? ஒரு இலவச ஒரு உதவி மையம் துவங்கி இருக்கிறாங்க. இதுல அப்ளை செய்யறது எப்படி? இதுல 2 விதமா இருக்குது. நார்மலா ஆன்லைன் மூலமா பண்ணலாம், ஆஃப்லைன் மூலமாக பண்ணலாம். முதல்ல ஆஃப்லைனை பார்க்கலாம். ஆஃப்லைன்ல பண்றது அந்தந்த மாவட்டத்தில் உள்ள நீதிமன்ற வளாகத்தில் உள்ள டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி DLSA அந்த அலுவலகத்துக்கு சென்று விண்ணப்பிக்கலாம். மேலும் நீங்க உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வெல்ஃபேர், எக்ஸர்விஸ்மென் வெல்ஃபேர் போர்டு ஆபீஸ் இருக்கும், அது மூலமா AD ஆபீஸ் அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா, அங்கேயும் போயிட்டு நேரடியா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலா இலவச ஹெல்ப்லைனுக்கு 15100 அதை நீங்க இலவச ஹெல்ப்லைன் மூலமாகவும்
பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆன்லைன் மூலமா பண்றதுக்குன்னா என்ன பண்ணும்? நல்சாவுடைய அதிகாரப்பூர்வமான இணையதளம் https://www.nalsa.gov.in அந்த ஒரு வெப்சைட்ல போகணும். இது இப்போ நம்ம எப்படி போகணும்னு சொல்லி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இந்த வெப்சைட்ல போனீங்கன்னா உங்களுக்கு அப்ளை ஆன்லைன் ஃபார் ஃப்ரீ லீகல் எய்ட் அப்படின்ற ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்து கேட்டுக்கிற டீட்டெயில் எல்லாத்தையும் நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதை பண்ணும்போது என்ன தெரிஞ்சிருக்கும்னா தேவையான ஆவணங்கள் என்னென்ன இதை கொடுத்துருக்காங்க. தனியாகவே வந்துட்டு ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, எக்ஸரிஸ்மேன் ஐ கார்டு, இல்லாட்டி சர்வீஸ்ல இருந்துச்சுன்னா ஐ கார்டு, டிபிஓடைய நகல், அதே மாதிரி சம்பந்தப்பட்ட பிரச்சனையோடைய ஆவணங்கள், சர்வீஸ் ரெக்கார்ட், பேங்க் பேப்பர்ஸ், கேஷ் டாக்குமெண்ட்ஸ், இது மாதிரி இதெல்லாம் வந்து கையில வச்சுக்கிட்டு அப்புறமா இதுல வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஓகே, அது அப்ளை பண்றதுக்கு முதல்ல வந்து வெப்சைட்டுக்கு போகணும். nalsa.gov.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுக்கு நீங்க போனீங்கன்னாக்கும் அதுல வந்துட்டு நிறைய லிங்க் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுல அப்ளை லீகல் எய்ட் அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிடும். மேல எழுதிருக்கு பாருங்க, இதுதான் நல்சாவுடைய ஃபுல் ஃபார்ம். அது நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி அப்படிங்கறதுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் நல்சா அப்படின்னு சொல்றோம். இல்லைன்னு இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபுல் டீடைல் வந்து வந்துருதுல. இதுல வந்து நீங்க டிஃபென்ஸ் பர்சனல் இதுல எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. டிஃபென்ஸ் பர்சனல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிடும். டிஃபென்ஸ் பர்சனல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் லீகல் சர்வீசஸ் அண்ட் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துடும். இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்ளை ஃபார் அப்ளிகேஷன் ஃபார் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. அதுல சூஸ் பண்ணீங்கன்னா நல்சா அப்படின்னு இருக்குது. அதை நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். இதுல எந்தெந்த இதுக்காக லீகல் இவங்க ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கிற எல்லாமே போட்டுக்கு பாருங்க. அலிகேஷன் ஆஃப் கரப்ஷன், மால் பிராக்டிசஸ், அலிகேஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட், மிஸ்பிஹேவியர், இந்த மாதிரி எந்த இதுக்காக உங்களுக்கு வேணும் அப்படிங்கறத வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்து சம்மரி ஆஃப் ப்ராப்ளம் ஃபார் விச் லீகல் எய்ட் அப்படி கிவனஸ் இஸ் சவுட், எதை பத்தி நீங்க பேச போறீங்க அப்படிங்கறத பத்தி கம்ப்ளீட்டா வந்து இதுல வந்து எழுதிக்கலாம். கூடவே வந்து உங்களுக்கு கீழே வந்து பர்சனல் டீடைல் கேட்டிருக்குது. அப்ளிகன்ட் நேம், ஃபாதர் நேம், ஸ்பௌஸ் நேம், ஜெண்டர் இதுல பண்ண போறீங்க, மொபைல் நம்பர், ரிலிஜியன், ஆக்குபேஷன் என்ன இருக்குது, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத வந்து இதுல கேட்டிருக்கிறாங்க. இதுல இங்க வந்து அப்லோட் போட்டோகிராஃப், உங்களுடைய போட்டோகிராஃப் வந்து இதுல கேட்டிருக்குது. மதருடைய நேம், டேட் ஆஃப் பர்த், இமெயில், கேஸ்ட், எம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸ், கேஸ்ட் சர்டிபிகேட் நம்பர், ஆனுவல் இன்கம், இது எல்லாமே கேட்டிருக்கிறாங்க. கரண்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ், ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், இது எல்லாமே வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. கூடவே வந்து பாத்தீங்கன்னா லீகல் எய்ட் கிரீவன்ஸ் டீடைல்ல இந்த இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல வந்து இந்த கேஸ் சம்பந்தப்பட்டது, லீகல் எய்டு சம்பந்தப்பட்டதா வந்து வருது. இல்ல இதுக்கு முன்னாடி வந்து நீங்க வந்து இந்த மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குது. ஆப்போசிட் பார்ட்டியோடைய நேம் என்னன்னு கேட்டிருக்குது. அவங்களுடைய போன் நம்பர் இருந்துச்சுன்னா கொடுக்கலாம். இது கம்பல்சரி ஃபீல்டு இல்லை, உங்ககிட்ட இருந்தா இந்த டீட்டெயில்ஸ் வந்து தரலாம் அப்படின்றதான் சொல்லி இருக்கிறதுக்குள்ள. கூடவே வந்து அவங்களுடைய அட்ரஸ், ஸ்டேட்டு, தாலுகா, டிஸ்ட்ரிக்ட், அதை பத்தி கேட்டிருக்குது. கேஸ் டீடைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னாக்கா வெதர் கேஸ் ஃபைல் முன்னாடி பண்ணியிருக்கீங்களா அதே மாதிரி தான். கேஸ் டைப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா எந்த மாதிரி கேஸ் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீடைல் அதை பத்தி கேட்டிருக்காங்க. அட்டாச் டாக்குமெண்ட் அப்படிங்கிறதுல வந்து இது சம்பந்தமாகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எதுவும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை இதில் அட்டாச் பண்ணிட்டு கடைசியில் சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் கொடுத்தா போதும். இவ்வளவுதான் அப்ளை பண்ற மெத்தட். அதுல இந்த நல்சா வாயிலாக முன்னாள் ராணுவத்தினரும் தற்போது பணியில் உள்ள வீரர்களும் இலவச சட்ட உதவி, ஆலோசனை, நீதிமன்ற வழக்கு ஆதரவு ஆகியவற்றை தர முடியும் அப்படிங்கறதான் பார்த்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நாங்க நினைக்கிறோம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த் நண்பர்களே.